ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் குறித்து அவதூறான பேச்சில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மேலே இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க. 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், என்னென்ன பிரிவுகளின் கீழே இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, மேலும் நிலவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மார்க்கண்டேயன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவில்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதோடு அவரை மிரட்டல் விடுக்கும் தோணியில பேசியதாக ஒரு வழக்கு ஒன்று தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் பதிவு செய்யப்பட்டது. 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொள்வதற்காக இன்று காலையில அவரை விளாத்திக்குளத்தில் வைத்து போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சரியாக ஒரு 8:30 மணி அளவில் அழைத்து வந்தார்கள். தொடர்ந்து அவரிடம் 7 மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மற்ற நபர்கள், அதாவது காவல் நிலையத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் யாரும் வரக்கூடாது என பேரிகார்டுகள் போட்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ள சூழலிலும் திமுக ஆதரவாளர்கள் அதிகமாக அங்கு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் அவர்கள் தரையிலிருந்து போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட சூழல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை கைது செய்து அனுப்பக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம். இந்த சூழல்ல தொடர்ந்து அவரிடம் 7 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரம் விசாரணை நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு உடற்தகுதி சான்று பெறப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை முடித்த பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்கு அழைத்து செல்லப்படுவார் என சொல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களோட தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மேல 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க நாம கேட்டோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.